வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பிக்கிறோம்? நம்ம ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க, என் சேனலை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க, என் சேனலை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னு. நான் உங்களுடைய சேனலால செக் பண்ணி பார்க்கும் பொழுது காமனா ஒரு விஷயத்த மட்டும் நோட்டீஸ் பண்றேன். அந்த ஒரு ப்ராப்ளத்தை பத்தி தான் இங்க நான் பேச போறேன் நானு. அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சின்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது சின்ன பிரச்சனை கிடையாது. ஏன்னா யூடியூப் அப்படின்றது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, பிஃபோர் மானிட்டேஷன் எனேபிள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப் கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி யூடியூப் மட்டும்தான். ஆனா ஆஃப்டர் மானிட்டேஷன் அப்படின்றது தான் அது ஒரு டிவி மாதிரி செயல்படும். அதாவது ஒரு ஒரு சேட்டலைட் வந்துட்டு டிவி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி செயல்படும். ஏன்னா அதுல உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ல இருந்து, ஸோ உங்களுடைய டாக்ஸ் டீட்டெயில்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத கொடுப்பீங்க. ஸோ யூடியூப்பை தயவு செஞ்சு சீரியஸா பாருங்க. ஏன்னா நான் ஒரு சில வீடியோவை பார்க்குறேன் நான். ஏன்னா கண்டிப்பா இது எனக்கும் இருந்தது தான். நானும் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் பண்ணல அப்படியே நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் முதல்ல வந்தேன்றது கிடையாது. ஸோ அதை உடனே மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த மிஸ்டேக்கை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது ஒரு பிராண்ட் அப்படின்றதுக்குள்ள வருதுன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆகுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு தான். ஏன்னா பல மில்லியன் செலவு பண்ணி இந்த பேக்ரவுண்ட்ல இந்த மானிட்டேஷன் எனேபிள் பண்றதுக்குன்னு நிறைய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஏஐ சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. பெரிய பெரிய கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்து அதுல உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காகவே. அதனால யூடியூப் தரப்புல இருந்து இப்ப இன்னைக்கு பெரிய விஷயமா நீங்க பண்ணக்கூடிய தப்பை பார்க்கலினாலும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும்போது அவங்க கொஞ்சம் டீப்பா செக் பண்ணுவாங்க. அதுல அவங்க சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய மானிட்டேஷனை டிசேபிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏராளமா இருக்கு. சரி, ஓகே. நான் உங்களை ரொம்ப பயமுறுத்த விரும்பல நான். சரி, ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்க இப்பயே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது சில பேர் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஏஐ முழுமையா நம்பி ஏஐ வச்சு வீடியோ போடுறாங்க. ஏஐ வச்சு வீடியோ போறது அப்படின்றது தப்பான விஷயம் கிடையாது. ஏஐயோட பங்கு எடுத்துக்கோங்க. ஆனா முழுக்க ஏஐ வாய்ஸ், ஏஐ வீடியோ, விசிபிலிட்டி ஏஐ வச்சு பண்றது இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. அதுலயும் குறிப்பா இது கூட வந்துட்டு நமக்கு முழுமையா தெரிஞ்சிடும். நம்ம ஏஐ வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி. அவங்களுடைய சொந்த கண்டென்ட் போடுறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. ஏன்னா ஃபுல்லா அந்த மொபைல்ல தான் இருக்கு லாகின் பண்ணதெல்லாம். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் வீடியோ வந்து சொல்றேன் நான். அவங்க ஏதோ வந்து சில்லி பரோட்டா ஏதோ வீடியோ போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன், நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சேனலை போய் நான் விசிட் பண்ணி பார்த்தேன். விசிட் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல அவங்க நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. சில மோட்டிவேஷனெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மோட்டிவேஷனல் கொடுத்தாலும் பட் ஆடியன்ஸ்க்கு அது வந்துட்டு ஏற்புடையதா இல்லை. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லலை, இது எல்லாத்துக்குமே சொல்றேன் நான். ஸோ நம்ம ஒரு கண்டென்ட்ல வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு முதல் வே எங்க இருக்கு? இப்போ இந்த வீடியோவை நீங்க எங்க பார்த்துட்டு வந்தீங்க? எப்படி பார்த்துட்டு வந்தீங்க? தலைப்பை பார்த்துட்டு வந்தீங்களா? கிடையாது. தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. அப்போ தம்ப்நெயில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்வே மாதிரி. அதாவது வந்துட்டு என்ட்ரி பாஸ் மாதிரி. இப்போ தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் என்னுடைய நேரத்தை இந்த வீடியோவுக்கு நான் செலவு பண்ணலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வருவீங்க. நான் பார்த்த மெஜாரிட்டி வீடியோவில் தம்ப்நெயில் வைக்க மாட்டேன்றாங்க. அப்ப இன்னொரு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஏஜ்டு. அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஏன்னா நான் எல்லாமே அந்த கேமரா எடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்துட்டு அவங்களோட பேரெல்லாம் நான் வந்து சைடில் கொடுக்குறேன். நீங்க பார்த்துக்கோங்க என்ன எடுத்து கொடுக்குறேன்னு. ஸோ மேபி கிடைச்சுன்னா உடனே கொடுத்துட்றேன் நான். ஓகே, அவங்க வந்துட்டு வீடியோ பண்றாங்க, நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு யூடியூப் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்றான், யூடியூப் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல சரியா ஃபோக்கஸ் அப்படின்றது பண்ணல. ஸோ தம்ப்நெயில் அப்படின்றது வந்துட்டு ஒரு வழி. இப்ப நான் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்க வரேன். இப்ப நீங்களே உங்களை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க என் வீடியோ பார்க்க வரீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்துட மாட்டீங்க. ஏன் நான் வந்துட்டு இந்த வீடியோ போட்டேன் நான். ஸோ வந்துட்டு வீட்டில் டேபிள் வாங்கின வீடியோ போட்டேன். மற்ற வீடியோவோட அதுதான் வியூஸ் கம்மியாக போச்சு. நேற்று வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதாவது வந்து எஸ்ஆர்எம் வந்து கேம் சேனலுடைய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பெருசாக யாருமே பார்க்கல. ஸோ இதுதான் சொல்றேன். அப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், என்ன அந்த வீடியோவில் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இன்புட்டை தம்ப்நெயிலே கொடுத்துடணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல அந்த கியூரியாசிட்டி அப்படின்றத கொண்டு வராதிங்க. ஏன்னா அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அப்படி கியூரியாசிட்டி கொண்டு வரீங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய வந்து இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது சைனா சேனல்ல நான் ஒன்று பார்ப்பேன். சைனாவா அவங்க ஜப்பானான்னு தெரியல. ஸோ அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோலாம் போடுவாங்க. இயற்கையை காமிப்பாங்க. அவங்க ஊர்ல இருக்கிறதுனால பல்கா சாப்பாடு செஞ்சு வந்துட்டு அவங்க வீட்டில் செய்வாங்க. விதவிதமா செய்வாங்க. எந்த ஒரு காய்கறி வாட்டர்மெலன் எடுத்துட்டாலும் வாட்டர்மெலனையும் வந்து கறியை போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி அந்த வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி, அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டு, அதுல போடக்கூடிய எஃபர்ட், அதுக்காகவே நான் பார்ப்பேன்.
ஸோ நல்லா இருக்கும். ஆனால் அவங்க தம்ப்நெயில்ல ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. அப்படி இப்போ இருக்கக்கூடிய அல்காரிதம் அந்த மாதிரி யோசிக்கும். தம்ப்நெயில்ல எதுவுமே இல்லைனாலும் ஆனால் வீடியோக்குள்ள இன்புட் பயங்கரமாக இருக்கும். ஸோ நார்மலாக என் வீட்டில் நான் வந்து என் வீட்லேயும் வடை சட்டி இருக்கு, உங்கள் வீட்லேயும் வடை சட்டி இருக்கு. நான் அதில் வச்சு வந்து ஒரு சில்லி பரோட்டா போகிறேன். அது வந்து நார்மலாக ஒரு விஷயம். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்னா, நான் முதல்ல நிறைய பேரை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக தம்ப்நெயில்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தம்ப்நெயில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டம் அப்படின்றதுல உங்களால் நகர முடியும். ஏன்னா தம்ப்நெயில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்வே. இது இவங்க 2 பேரை மட்டும் சொல்லலைங்க. மெஜாரிட்டியா என்கிட்ட கேட்குறீங்கல்ல, என் யூடியூப் சேனலை வந்துட்டு நான் எப்படி வந்து பார்க்கறது, நான் கரெக்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா, எல்லாருக்குமே இது பொருத்தமான ஒரு வீடியோ தான். அதாவது விஷயம் தான் இது. ஸோ முதல்ல வந்துட்டு தம்ப்நெயில்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டென்ட் ஏஐ வச்சு போடாதீங்க. என்னடா ரிப்பீட்டடா இதுவே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நான் தம்ப்நெயிலை மாத்திட்டு எனக்கு உடனே அது சரியாகணும் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது வந்து ஒரு அல்கரிதம். ஸோ அந்த அல்கரிதம் என்ன செய்யும், இது வந்துட்டு ஒரு மனுஷங்க மாதிரியே புரிஞ்சுக்கும். உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கராரா பேசுறாரு, திடீர்னு நல்லவரா பேசுறாரு, நீங்க அவரை நம்பிடுவீங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரேன். ஸோ கராரு இதுக்கெல்லாம் இது உங்க சேனல் இது ஒப்பிட்டு இருக்காதீங்க. ஸோ சொல்றேன், நான் இந்த மாதிரி உடனே நம்பிடுவோமா? நம்ப மாட்டோம். இன்னைக்கு இத்தனை நாள் இப்படிதான் பேசுறேன், இன்னைக்கு வேற மாதிரி பேசுறான் அப்படின்ற மாதிரி. அப்ப தொடர்ந்து அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட நல்ல விதமாவே பேசுறாங்க, ஒரு 10 நாள் பேசுறாங்கன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? யோசிப்பீங்க, பரவாயில்லையே இப்போ ஒரு 10 நாளே ஒழுங்கா இருக்கிறானே அப்படின்ற ஒரு வார்த்தையை யோசிப்பீங்க. அதுவே ஒரு மாசம் அப்படின்னா பரவாயில்ல, முதல்ல அப்படி இருந்தா இப்ப திருந்திட்டான் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அல்கரிதம் அப்படிதான். ஸோ அதை நம்ம சாட்டிஸ்பேக்ஷன் படுத்தணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க என்ன கண்டென்ட் போட போறீங்க அப்படின்ற ஒரு தாட்டை உள்ள கொண்டு வந்துருங்க. உங்களுடைய கண்டென்ட் என்ன, நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் இன்புட் கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். இப்ப நான் வந்துட்டு யூடியூப் டிப்ஸ் பண்றேன், திடீர்னு ஒரு நாள் சமைக்கிற வீடியோ எடுத்து போட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒரு நாள் பார்ப்பீங்க, மறுபடியும் ஒரு சமைக்கிற வீடியோ எடுத்து போட்டோம்னா இவனடா யூடியூப்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இவன் சமைக்கிற வீடியோ போட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி குழப்பாதீங்க. பிளாக் போடுறீங்கன்னா அது உங்களுடைய யூடியூப் சேனலுடைய பெயர்லயே அந்த பிளாக் அப்படின்றதுக்கு இல்ல காமனான உங்களுடைய பெயர் அப்படின்றத வச்சிடணும். இப்ப மதன் கௌரி அவர் என்ன பண்றாரு, நிறைய வீடியோ போடுறாரு, அதாவது நாட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி போடுறாரு. ஸோ ஆனா அவருடைய வந்துட்டு பர்சனலா அவர் கடைக்கு போறது பர்ச்சேஸ் பண்றதுலாம் இதே வீடியோல போட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், போட மாட்டார். ஏன்னா போட்டா அல்கரிதம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இது என்ன சேனலு, இது என்னன்னு தெரியல, இது ட்ரெண்டிங் டாபிக் பேசுறதா இல்லை என்ன மாதிரி சேனல், அது வந்து குழம்பி போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ உங்க சேனலை நீங்க குழப்பிடாதீங்க. என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை முதல்ல முடிவு பண்ணுங்க. அதாவது நீச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கண்டென்ட் என்ன, நீங்க என்ன மாதிரி வீடியோ போட போறீங்க அப்படின்ற ஒன்றை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதை நீங்க முடிவு பண்ணாதான் அந்த கண்டென்ட் ரிலேட்டடா, கண்டென்ட்டுக்கு இங்க குறவே கிடையாது. நீங்க எல்லாம் டெய்லியும் வீடியோ போடுற அளவுக்கு கண்டென்ட் குப்பை மாதிரி கிடக்குது. அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த நீச் என்னன்றதை தேடுங்க. அந்த நீச்ல உங்களுக்கு அந்த கண்டென்ட் என்ன, அந்த கண்டென்ட் என்ன மாதிரி போட போறோம், முதல்ல ஒரு நாள் உட்காருங்க. ஒரு நாள் உட்காந்து நம்மளுடைய கண்டென்ட், எந்த கண்டென்ட் நம்ம கரெக்டாக இருக்கும், நம்ம என்ன மாதிரி போடுறோம், ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு 30 நாளுக்கான பிளான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து டைம் ஒதுக்கி போடுங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, வீடியோ அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. குறைஞ்சது என்னுடைய ஐடியா என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்காவது வீடியோ அட்வான்ஸா எடுத்து ஷூட் பண்ணி வச்சிருங்க. நீங்க ஷூட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி அப்படின்றது வரும். ஏன்னா நான் நிறைய சேனல் போட்டுட்டு இருக்கேன். ஆனா என்னதான் நிறைய போட்டாலும் என்னுடைய மற்ற சேனல்கள்ல ரெகுலரா வந்துடும். என்னுடைய லோன் சேனல் 2 சேனலும் என்னைக்குமே நிற்காது. ஏன்னா அதுதான் என்னுடைய வந்துட்டு மெயின் கண்டென்ட் அப்படின்றது. ஸோ அதுல என்னைக்குமே வந்து நிற்காது. ஆன்மீகம் கூட கொஞ்சம் தள்ளி போயிடும். நான் கார் சேனலில் கூட கொஞ்சம் விட்டுருவேன். ஸோ ஆனால் யூடியூப் டிப்ஸும் உடம்பு சரியில்லைன்றதுனால தான் வந்துட்டு விட்டேன். பட் மற்றபடி அந்த சேனல் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நிற்காம அது போய்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில ஐடியாக்களை உருவாக்குங்க, எழுதுங்க. உங்களுடைய சேனல் நீங்கள் அடுத்தது என்ன போடலாம், நம்ம சேனல் எப்படி பிராண்டாக கொண்டு போகலாம், கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் இன்புட் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அது என்னது என்ன கேமரா, அது கோப்ரோ கேமரா தான் வாங்கி பெரிய 50,000 ரூபா கேமரா தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட சாதாரணமாக ஒரு மொபைல் இருந்தாலே போதும். அந்த மொபைல் நீங்கள் தாராளமாக ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஒயர்லெஸ் மைக்கு ஒரு 50, இதுலேயே வந்துட்டு 50,000 ரூபா 60,000 மைக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இது வெறும் 2,000 ரூபா தான். ஸோ இந்த 2,000 ரூபா மைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே வந்துட்டு 1000 ரூபா மைக்கு கூட இருக்குது, சாரி 700 ரூபா மைக்கு கூட இருக்குது. அதனோட லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன். நம்ம என்ன கொடுக்கணும், வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பேசுகிறோமா, பேசுறது இதெல்லாம் இல்லைன்னா கூட நான் எப்படி பேசிட்டு இருந்தேன் முதல்ல அந்த மாதிரி பேசுகிறோமா, அது கரெக்டாக இருக்கணும். நம்ம வாய்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கேட்கணும், என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கன்வே பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் கழிச்சு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு கீழே நான் எப்படி அந்த விஷயம் வந்துட்டு எப்படி இருந்தது, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.
கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ்க்கு டெய்லியும் ஒரு வீடியோ, டெய்லி ஈவினிங்காக அவங்க கண்டென்ட்டை பொறுத்து வந்துட்டு ஈவினிங்னா ஒரு வீடியோ, உங்களுடைய அனலிட்டிக்ஸை போய் பாருங்க. அதுதான் ஒரு சேனலுடைய மெயின் மைய கரு. அந்த அனலிட்டிக்ஸில் போய் பார்த்து தயவு செய்து வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி கூட ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை நான், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சேனல் அனலிட்டிக்ஸை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல. ஏன்னா இதை இவ்வளோ இதுவாலாம் பேச முடியாது. நான் இனி யாராவது என்னுடைய சேனலை பார்த்து சொல்லுங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வீடியோ உருவாக்கலாமா அப்படின்றத யோசிப்பேன். ஏன்னா அப்புறம் அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தராக போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது நிறைய லென்த்தை போய்கிட்டே இருக்கும். ஸோ குழப்பம் வந்துடும், மற்றவங்களுக்கு அது வந்துட்டு இதுவாக இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.